உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆடி அமாவாசையையொட்டி சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாய்மனவன் வழங்க கேட்கலாம். தாய்மனவன் வணக்கம். தற்போது எந்தெந்த கோவில்களில் எந்த அளவுக்கு பொதுமக்கள் காணப்படுகின்றனர், அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. இந்து மதத்துல மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆடி மாதத்துல முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகுந்த பயனளிக்கும் என்பார்கள். அந்த வகையில இன்று ஆடி மாத அமாவாசை என்பதால் காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு நீர்நிலைகள்ல முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய குளக்கரை, பட்டினப்பாக்கம், மெரினா உள்ளிட்ட கடற்கரையில நடைபெற்ற ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு வழிபாட்டுல ஏராளமான பொதுமக்கள் மறைந்த மூதாதையர்களுக்கு தற்போது திதி கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டப்பாக்கம் கடற்கரையில மட்டும் பார்த்தோம் என்றால் 1500க்கும் மேற்பட்டவர்கள் மிக நீண்ட வரிசையில காத்திருந்து திதி கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் வழக்கத்தை காட்டிலும் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூறி தற்போது முன்னோர்களுக்கு அந்த மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வுல அந்த நீர்நிலைகளை புனித நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆடி மாச அமாவாசையொட்டி பூசணிக்காய், வாழைக்காய், தேங்காய் உள்ளிட்ட முன்னோர்களுக்கு வழக்கமாக படையிலிடக்கூடிய அந்த காய்கறி வகைகள் மற்றும் பூக்களின் விலையும் வழக்கத்தை விட கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலையும் நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.